ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு 12 ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன? ஹனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது வெறும் சடங்கு கிடையாது. அது நம்முள்ள இருக்கிற பயத்தை போக்கி நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நாள். உங்க ராசிக்குரிய எளிய தானங்களை செய்யறதின் மூலமா முழு மனதோட ராமநாமத்தை ஜெமிக்கிறதின் மூலமாவும் ஹனுமனுடைய திருவருளை பெறலாம். இந்த நன்னால செய்யப்படக்கூடிய தர்மம் உங்களுடைய சந்ததியினருக்கும் புண்ணியத்தை சேர்க்கும். ராமதாசனின் அருளால உங்க வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீங்கி வெற்றி கிட்டும் அப்படிங்கிறது திண்ணம். ராசிப்படியான தானங்களும் ரகசிய பரிகாரங்களும். மேஷ ராசியினர் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டவங்க அப்படிங்கறதால மாதுளை, தக்காளி மற்றும் செம்பு பொருட்களை தானம் செய்யறது வீரத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். ரிஷபம் பாலும் தயிரும் தானம் செய்யறதின் மூலமா குடும்பத்துல அமைதியையும் செல்வத்தையும் பெறலாம். மிதுனம் பலாப்பழம் மற்றும் கீரை வகைகளை தானம் செய்யறது அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை மேன்மையடைய செய்யும். கடகம் தேங்காய் மற்றும் சர்க்கரை தானம் செய்யறதின் மூலமா மன ரீதியான அழுத்தங்கள்ல இருந்து விடுபட்டு நிதி நிலையில முன்னேற்றம் பார்க்கலாம். சிம்மம் வெல்லம் அல்லது வேர்க்கடலையை வழங்குறது அவங்களுடைய நிர்வாக திறனையும் புகழையும் அதிகப்படுத்தும். கன்னி பாசி பயிறு மற்றும் சர்பதானம் செய்யறதின் மூலமா உடல்நல கோளாறுகள்ல இருந்து நிவாரணம் பெறலாம். துலாம் வெண்ணிற ஆடைகள் மற்றும் நறுமண பொருட்களை தானம் செய்யறது அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கும். விருச்சிகம் செஞ்சந்தனம் மற்றும் பருப்பு வகைகளை தானம் செய்யறதின் மூலமா நிலம் சம்பந்தமான சிக்கல்கள் இருந்து விடுபடலாம். தனுசு மஞ்சள் நிற ஆடைகள் மற்றும் கடலை மாவு லட்டுகளை தானம் செய்யறது குருவின் அருளையும் ஹனுமனின் ஆசியையும் ஒரு சேர பெற்றுக் கொடுக்கும். மகரம் கருப்பியல் மற்றும் கம்பளி போர்வைகளை தானம் செய்யறதின் மூலமா கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைக்கலாம். கும்பம் காலணிகள் மற்றும் குடைகளை தானம் செய்யறது வேலையில இருக்கிற தடைகளை நீக்கி உயர்வை கொடுக்கும். மீனம் ஆதரவற்றவங்களுக்கு கிச்சடி அன்னதானம் செய்யறது ஆன்மீக பலத்தையும் நேர்மறை ஆற்றலையும் அள்ளி கொடுக்கும்.